வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழ் டேல்ஸ் கிட்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க நிலா. இன்று உங்களுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, உற்சாகமான, உணர்ச்சிகரமான பொறுமை கதை சொல்லப் போறேன். இந்த கதை உங்க குழந்தைகளுக்கு பொறுமை, புத்திசாலித்தனம், முயற்சி எல்லாம் எவ்வளவு முக்கியம் என்பதை அழகா சொல்லும். வாங்க கதைக்குள்ள போலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கதை. ஒரு பசுமையான கிராமத்தில் சின்ன வீடுகள், பச்சை புல்வெளி, பறவைகள் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். அந்த கிராமத்துல ஒரு சின்ன எலி வாழ்ந்துச்சு. பெயர் பொறுமை. பொறுமை ரொம்ப சின்ன எலி, ஆனா மிகவும் புத்திசாலி. அது எப்பவும் அமைதியா இருக்கும், அவசரப்படாது, எதையும் நிதானமா யோசிச்சு செய்யும். கிராமத்துல உள்ள மற்ற விலங்குகள் பொறுமையை பார்த்து சிரிப்பாங்க. இவ ரொம்ப மெதுவா இருக்கா, இவளால ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொறுமை அவங்கள பார்த்து சிரிச்சு, நான் மெதுவா இருக்கேன், ஆனா நான் என் கனவை கைவிட மாட்டேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கும். ஒரு அழகான காலை நேரம். சூரியன் மெதுவா உதயமாகிட்டு இருந்துச்சு. பொறுமை தன் சின்ன கூடுக்கு அருகில் ஒரு பெரிய கோழி கூடு இருக்கிறத பார்த்துச்சு. அந்த கூடுல நிறைய தானியங்கள் இருந்துச்சு. பொன்னிறமா பளபளக்குது. ஆனா கூட ரொம்ப உயரமா இருந்துச்சு. பொறுமைக்கு எட்டாத உயரம். பொறுமை கூடையை நிமிர்ந்து பார்த்து, அந்த தானியங்கள் எனக்கு ரொம்ப வேணும், ஆனா எப்படி எடுப்பேன்னு மனசுக்குள்ள யோசிச்சுச்சு. முதல்ல அது அவசரப்பட்டு ஓடி ஏற முயற்சி பண்ணுச்சு. கால் வச்சு ஏறியது, ஆனா கால் தவறி விழுந்துச்சு. மறுபடியும் முயற்சி, மறுபடியும் விழுந்துச்சு. விழுந்த ஒவ்வொரு முறையும் பொறுமைக்கு கொஞ்சம் வலி, ஆனா அது அழல. வலி இருந்தாலும் நான் என் கனவை விட்டுட மாட்டேன், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு எழுந்துச்சு. அப்போ பொறுமை நின்னு நிதானமா யோசிச்சுச்சு. அவசரப்பட்டா முடியாது, புத்திசாலித்தனமா செய்யணும்னு சொல்லி கிராமத்துல இருந்து சின்ன கற்களை எடுத்து வந்துச்சு. ஒவ்வொரு கல்லையும் கூட அருகில் வச்சு ஏறி நின்னு மறுபடி கல் வைச்சு கொஞ்சம் கொஞ்சமா உயரம் ஏற ஆரம்பிச்சது. கிராமத்துல உள்ள மற்ற விலங்குகள் பார்த்து இந்த சின்ன எலி எப்படி மேல போகுதுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. சின்ன எறும்பு வந்து, பொறுமை, நீ ரொம்ப மெதுவா இருக்கே, ஆனா உன் பொறுமை என்னை ஆச்சரியப்படுத்துதுன்னு சொல்லி உதவி பண்ண ஆரம்பிச்சது. பறவை, நீ இப்படி முயற்சி பண்ணா நிச்சயம் வெற்றி பெறுவேன்னு ஊக்கமளிச்சது. குரங்கு, நான் உனக்கு ஒரு கல் கொண்டு வரேன்னு சொல்லி உதவி பண்ணுச்சு. நாள் முழுக்க முயற்சி பண்ணி சூரியன் மறையும் நேரத்துல பொறுமை கூடு மேல ஏறிச்சு. அங்கு இருந்த தானியங்களை எல்லாம் சாப்பிட்டு மீதி இருந்ததை தன் நண்பர்களுக்கு கொண்டு வந்து பகிர்ந்து கொடுத்துச்சு. சின்ன எறும்பு வந்து, நீ ரொம்ப புத்திசாலி, நீ இல்லாம நாங்க பசியோட இருந்திருப்போம்னு சொல்லி அணைச்சிக்கிச்சு. பறவை, நீ பொறுமையா இருந்ததால தான் இவ்வளவு உயரத்துக்கு போனேன்னு பாராட்டுச்சு. குரங்கு, இனிமே நாங்க உன்னோடு நட்பா இருப்போம், உன்னை தனியா விட மாட்டோம்னு சொல்லி அணைச்சிக்கிச்சு. பொறுமை சிரிச்சு, நான் அவசரப்படல, பொறுமையா யோசிச்சு புத்திசாலித்தனமா செய்தேன், அதுதான் வெற்றி பெற்றேன். இனிமே நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம், ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணுவோம், நாளைக்கு மறுபடியும் கூடு மேலே ஏறி தானியங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னுச்சு. அதில இருந்து கிராமத்துல எல்லாரும் பொறுமை புத்திசாலித்தனம் இருந்தா எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும்னு கத்துக்கிட்டாங்க.
அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடினாங்க, உதவி பண்ணினாங்க. கிராமம் முழுக்க சந்தோஷமும் அமைதியும் நிறைஞ்சது. ஒவ்வொரு நாளும் பொறுமை கோழிக்கூடு மேல ஏறி தானியங்களை பகிர்ந்து கொடுத்துச்சு. எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிறது, பொறுமை பிளஸ் புத்திசாலித்தனம் இருந்தா எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும். அவசரப்பட்டு விட்டுடாதீங்க, யோசிச்சு செய்யுங்க. சின்ன உதவியா இருந்தாலும் அன்போடு செய்தா போதும். அதனால எப்பவும் பொறுமையா யோசிப்போம், நண்பர்களோட உதவி பண்ணுவோம், ஒருத்தருக்கொருத்தர் நல்லது செய்வோம். சரியா நண்பர்களே? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதை விரைவில். பாய் நண்பர்களே, நல்லா இருங்க.